வணக்கம் மக்களே, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். 2016ல தமிழ்நாட்டுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சர்வே நடந்துச்சு. அது என்னன்னா, தமிழ்நாட்டுல யாருடைய மேடை பேச்ச மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, யாருடைய பேச்ச மக்கள் அதிகமா கேக்குறாங்க அப்படின்னு. நாம எல்லாரும் நினைச்ச மாதிரி அன்னைக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் சீமா. போட்டி யாருக்கு? போட்டி எனக்கும் என் தாத்தன் காமராஜுக்கும் தான் போட்டி. எனக்கும் என் பெருந்தலைவர் காமராஜுக்கும் தான் போட்டி. ஏன்னா அவர் பேசுற விதம், அந்த டோன் எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இதுக்கு முன்னாடி இது போல ரொம்ப சிலரே பேசியிருப்பாங்க. ஆனாலும் இந்த ஜெனரேஷன் பசங்க எல்லாருக்கும் இது புதுசா இருக்கும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். யூடியூப் வியூஸ், சோசியல் மீடியா ரீச், கிரவுட் எல்லாத்துலயும் சீமான் தான் அன்னைக்கு ரொம்பவே டாப். ஆனா அதே சர்வேல அடுத்த பக்கத்துல ஒரு கேள்வி இருந்துச்சு பாருங்க. தமிழ்நாட்டோட அடுத்த சிஎம்மா யாரை பார்க்கணும் அப்படின்னு. அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். சீமானோட பேரு அந்த லிஸ்ட்ல கடைசி பக்கத்துல. யோசிச்சு பாருங்களேன். பேச்ச ரசிச்சு கேக்குறாங்க, ஆனா ஓட்டுன்னு வரும்போது மட்டும் கை பேக் அடிக்குது. ஏன் 14 வருஷமா வெயில்ல மழையில ஜெயிலுக்கும் போய் இந்த தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் கிடந்து உழைச்ச ஒரு மனுஷனால சிஎம் நாற்காலியில மட்டும் இதுவரைக்கும் உட்காரவே முடியல. ஆனா அரசியலுக்கு வந்த ஒரே வருஷத்துல இன்னொருத்தரை மக்கள் முதலமைச்சர் நாற்காலியில உட்கார வச்சாங்க. இதுக்கு சினிமா பாப்புலாரிட்டி அப்படின்னு சிம்பிளா ஒரே வரியில பதில் சொல்லிட்டு போயிடலாம். ஆனா அது பாதி தான் உண்மை மக்களே. அப்ப முழு உண்மை என்ன? அந்த அடியாளத்துல இருக்கிற விஜய் மற்றும் சீமான் ரெண்டு பேத்துக்கும் இடையிலான அரசியல் வித்தியாசங்களை இன்னைக்கு நாம அக்கு வேற ஆணி வேற பார்க்க போறோம். சோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 2026 மே 4 தேர்தல் ரிசல்ட் எல்லாரோட மனசும் திக்கு திக்குன்னு இருந்திருக்கும். தமிழ்நாட்டோட 59 வருஷ திராவிட அரசியலே அன்னைக்கு தலைகீழா மாறிச்சு. ஒரு புதிய நடிகர், ஒரு புதிய கட்சியோட தலைவர் தமிழ்நாட்டோட சிஎம் சீட்ல உட்காராரு. அவர் தான் விஜய். அவர் புது நடிகர் மட்டும் இல்ல, 20 வருஷமா சினிமாவுல கோலாச்சிட்டு இருந்தாரு. ஆனா தேர்தல் முடிவுகள் வந்த அன்னைக்கு நைட்டு தமிழ்நாட்டோட இன்னொரு மூலையில உட்கார்ந்து இருந்த அந்த மனுஷனோட மைண்ட்ல என்ன ஓடி இருக்கும்? அது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2010ல இருந்து ஒத்தாளா எந்த பெரிய கூட்டணியும் இல்லாம மாற்று அரசியல்னு தமிழ்நாட்டோட ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஓடி ஓடி பேசின செந்தமிழன் சீமான். அவரோட 14 வருஷ உழைப்ப விஜய் ஒரே ஒரு வருஷ பாய்ச்சல்ல முந்திட்டு போயிட்டாரு. இது எப்படி நடந்துச்சு? சீமான் விதைச்ச நிலத்துல தான் விஜய் அறுவடை செஞ்சாரா? வாங்க கதையோட ஆரம்பத்துக்கு போகலாம். இந்த ரெண்டு பேரோட பாலிடிக்ஸையும் புரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் அவங்களோட பேக்ரவுண்டையும் அவங்க எங்கிருந்து வராங்கன்றதையும் நாம பார்க்கணும். முதல்ல சீமான் சிவகங்கை பக்கத்துல இருக்க இளையன்குடின்ற ஒரு சின்ன கிராமத்துல பிறந்தாரு. சாதாரண விவசாய குடும்பம். அவங்க அப்பாவோட பேரு செந்தமிழன். அவர் ஒரு தீவிர கம்யூனிஸ்ட் கொள்கையாளர். சோ பாலிடிக்ஸ் சீமானுக்கு பிறப்புலேயே சின்ன வயசுலயே பிளட்ல கலந்த ஒரு விஷயம். சீமான் தன்னோட இளமை காலத்துல சினிமா ஆசையில சென்னை வராரு. பாலு மகேந்திரா, பாரதிராஜா மாதிரியான மாபெரும் இயக்குநர்கள்ட்ட வேலையை கத்துக்கிட்டு பாஞ்சாலங்குறிச்சி, வீரநடன்னு பின்னாடி தங்களோட படங்களை டைரக்ஷன் பண்ண ஆரம்பிச்சாரு. ஆனா அவரோட படங்கள்ல இயக்குனரா இருந்ததை விட உள்ளுக்குள்ளார ஒரு தமிழன்ற உணர்வு தான் அதிகமா குதிச்சுக்கிட்டு இருந்துச்சு. வருஷம் 2009 தமிழர் வரலாற்றிலேயே மறக்க முடியாத மிகுந்த வேதனை நிறைந்த வருஷம். இலங்கையில இறுதி யுத்தம் நடந்தப்ப டிவியில வர காட்சிகளை பார்த்துட்டு தமிழ்நாட்டு இளைஞர்கள் அன்னைக்கு ரத்த கண்ணீர் வெடிச்சு குதிச்சு போனிருந்த காலம் அது. அன்னைக்கு சீமான் வீட்டுல அமைதியா உட்காராம ரோட்டுக்கு வந்தாரு. மேடைகள்ல ஆக்ரோஷமா பேசினாரு. தேசிய பாதுகாப்பு சட்டத்துல ஜெயிலுக்கு போனாரு. அந்த வலி, அந்த சிறைவாசம் தான் ஒரு டைரக்டரை முழு நேர பொலிட்டீஷியனா மாத்துச்சு. அதாவது சீமானோட அரசியல் ஒரு பெயின், ஒரு வலியில இருந்து பிறந்துச்சு. இப்ப அப்படியே இன்னொரு பக்கம் திரும்புது. அதே 2009ல சீமான் ஜெயில இருந்த அதே டைம்ல விஜய் என்ன பண்ணிட்டு இருந்தார்? அவரு சினிமாவுல ஒரு மாஸ் ஹீரோவா பயங்கரமா வளர்ந்து நின்ன காலம். போக்கிரி மாதிரியான பிளாக் பஸ்டர் படங்களை கொடுத்து அடுத்தடுத்த கதைகள்ல பிஸியா நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அவங்க அப்பா S.A. சந்திரசேகரோட வழிகாட்டுதலோட தமிழ்நாட்டில் இருக்கிற அவரோட ரசிகர் மன்றங்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு விஜய் மக்கள் இயக்கம்னு ஒரு அமைப்பா மாத்துறாரு. அன்னைக்கு பல அரசியல்வாதிகள் நினைச்சிருந்திருக்கலாம், இல்ல சிரிச்சுக்கிட்டே போயிருந்திருக்கலாம், ஏதோ ஒரு ஆக்டரோட ஃபேன்ஸ் கிளப், இதனால என்ன ஆயிட போகுதுன்னு. ஆனா விஜய் அதை நிறுத்தல. சைலண்டா, அமைதியா, அடிமட்டத்துல அந்த நெட்வொர்க்கை பில்ட் பண்ணிக்கிட்டே வந்தாரு, ரொம்பவும் ஸ்ட்ராங்கா. இப்ப இந்த ரெண்டு பேரோட கான்டெஸ்ட நல்லா கவனிங்க. இதுல ஒருத்தரோட அரசியல் வலி மற்றும் உணர்ச்சியில பிறந்திருக்கு. இன்னொருத்தரோட அரசியல் சரியான திட்டமிடுதல், உட்கட்டமைப்புல இருந்து பிறந்திருக்கு. சோ பெயின் வெர்சஸ் பிளான், இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருந்த கேப் தான் 14 வருஷம் கழிச்சு 2026ல தேர்தல் முடிவுல தீர்மானிச்ச முதல் புள்ளி. 2010 மே 18 மதுரை மண். சீமான் நாம் தமிழர் கட்சியை முறைப்படி தொடங்குறாரு. அன்னைக்கு தமிழ்நாட்டுல அரசியல் களம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஒரு பக்கம் கலைஞர், இன்னொரு பக்கம் ஜெயலலிதா. ரெண்டு பேரும் ஒரு மாபெரும் இமயமலை மாதிரி எதிரில நிக்கிறாங்க சீமானுக்கு முன்னாடி. அவங்களுக்கு நடுவுல ஒரு புதிய கட்சி, அதுவும் திராவிட கட்சிகளுக்கு மாற்றுன்னு ஒரு முழக்கத்தை முன்வைக்குது. எதிர்பார்த்த மாதிரியே எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க. இன்னொரு சினிமா டைரக்டர் கட்சி ஆரம்பிச்சிருக்கான், கொஞ்ச நாள்ல காணாம போயிடும்னு நினைச்சாங்க. ஆனா 2016ல நாம் தமிழர் கட்சி முதல் முறையா 234 தொகுதியிலையும் தனிச்சு போட்டியிட்டுச்சு. அன்னைக்கு தேர்தல் முடிவுகள் என்னவோ எல்லாரும் எதிர்பார்த்தது போலதான் வந்துச்சு. ஆனா நாம் தமிழர் வாங்கிய வாக்கு சதவீதம் எவ்வளவு தெரியுமா? வெறும் 1.1%. அதாவது தமிழ்நாட்டுல ஒரு 100 பேர் ஓட்டு போட்டா அதுல ஒரே ஒருத்தர் தான் நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டாங்க. பல பேர் அன்னைக்கு தீர்ப்பு எழுதினாங்க, இதெல்லாம் சோசியல் மீடியா பாலிடிக்ஸ், கிரவுண்ட் லெவல்ல வேலைக்காகாதுன்னு. ஆனா சீமான் பின்வாங்கல. ஊரா போனாரு.
600 பேர் இருக்க கூட்டத்திலையும் பேசினாரு, 20,000 பேர் இருக்க கூட்டத்திலையும் பேசினாரு. அவரோட தம்பிகள் அந்த பேச்சுக்களை யூடியூப்லயும் Facebookலயும் கொண்டு போய் சேர்த்தாங்க. விளைவு என்ன தெரியுமா? 2019 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 3.9% ஓட்டு. இதே போல 2021 சட்டமன்ற தேர்தலில் 6.58% ஓட்டு வாங்கி தமிழ்நாட்டோட அன்றைக்கு 3வது மிகப்பெரிய கட்சின்ற அந்தஸ்தை அடைஞ்சாங்க. அதே போல 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 8% ஓட்டு வாங்கி எந்த பெரிய கார்ப்பரேட் ஃபண்டிங்கும் இல்லாம, ஓட்டுக்கு பணம் கொடுக்காம, பிரியாணி போடாம, பெரும் கொள்கையையும் பேச்சையும் மட்டும் வச்சு 0.8% வரைக்கும் ஒரு கட்சியை வளர்த்தெடுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது மக்களே. அது ஒரு மாபெரும் சாதனை. ஆனா இங்க தான் ஒரு கொடூரமான கசப்பான தேர்தல் அரசியல் உண்மை ஒளிஞ்சிருக்கு. 8% ஓட்டு வாங்கி இருக்கு. ஆனா சட்டமன்றத்துல ஒரு சீட் கூட இல்ல. பிரம்மாண்டமான ரீச் இருக்கு. ஆனா அதிகாரத்தை ஏன் பிடிக்க முடியல? இதோட விடையை தேடணும்னா நாம சீமான் என்ன பேசினாருன்னு மட்டும் பார்க்க கூடாது, மக்கள் அதை எப்படி பார்த்தாங்கன்னு பார்க்கணும். சீமானோட கோர் மெசேஜ் என்ன? தமிழ் தேசியம். அதாவது தமிழனை தமிழன் தான் ஆளணும். கேட்கறதுக்கு ரொம்ப ஆக்ரோஷமாவும் மாசாவும் உணர்ச்சி பூர்வமும் இருக்கலாம். ஆனா இதோட பிராக்டிகல் ப்ராப்ளம் என்னன்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் தமிழ்நாட்டுல யாரெல்லாம் வாழ்றாங்க? தமிழ்நாட்டோட பொருளாதாரத்துல மிக முக்கிய பங்கு வகிக்கிற 40 லட்சத்துக்கு அதிகமான வெளிமாநில தொழிலாளர்கள் இருக்காங்க. சென்னை, கோயம்புத்தூர், ஒசூர், திருப்பூர் மாதிரியான நகரங்கள்ல இருக்கிற ஐடி மற்றும் மேனுபேக்சரிங் சென்டர்ல எத்தனையோ பிற மாநில மனிதர்கள் வேலை செய்யறாங்க. எத்தனையோ கலப்பு திருமணங்கள் நடந்த குடும்பங்கள் இருக்கு. இப்ப மேடைகள்ல சீமான் வந்தேரிகள் அந்நியர்னு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தும் போது ஒரு ஆவரேஜ் நடுத்தர ஓட்டருக்கு உள்ளுக்குள்ளார ஒரு பயம் வரும். அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டு மக்களோட உணர்வோட எமோஷனோட கலந்த பெரியார, கலைஞரை, எம்ஜிஆரை சீமான் கடுமையா விமர்சிச்சாரு. ஈவன் ஜெயலலிதாவை கூட. 40-50 வயசுல இருக்கிற வாக்காளர்களுக்கு எம்ஜிஆரும் கலைஞரும் அவங்க வீட்டுல இருக்க ஒரு குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி. அவங்கள அந்நியர்னு சொன்னா அந்த ஓட்டர்ஸ் எல்லாம் நமக்குள்ளார எப்படி வருவாங்க? அந்த ஓட்டு எப்படி நமக்கு விழும்? கார்ப்பரேட் முதலாளிகளை விரட்டுவோம், தொழிற்சாலையை அப்புறப்படுத்துவோம் அப்படின்னு பேசும்போது ஐடி கம்பெனிலையும் தொழிற்சாலையும் வேலை பார்க்குற லட்சக்கணக்கான நடுத்தர வர்க்க இளைஞர்களுக்கு நாளைக்கு நம்ம வேலை என்ன ஆகும் அப்படின்ற ஒரு பிராக்டிகல் பயம் வந்துச்சு. அதாவது சீமான் உணர்ச்சியை தொட்டாரு, அவங்களோட வாழ்வாதார கேள்விகளுக்கு தெளிவான எக்கனாமிக் ப்ளூ பிரிண்ட் கொடுக்கல. இப்ப அப்படியே விஜயோட அப்ரோச் பாருங்களேன். அவர் யாரையும் தனிப்பட்ட முறையில அட்டாக் பண்ணல. அவரோட ஃபர்ஸ்ட் மாநாட்டிலேயே கொள்கை தலைவரா பெரியார சொன்னாரு, அம்பேத்கரை சொன்னாரு, அதே மேடையில காமராஜரையும் வச்சாரு, அஞ்சலையம்மாளையும் வச்சாரு, வேலுநாச்சியரையும் வச்சாரு. திராவிடமும் தமிழ் தேசியமும் 2 கண்கள்னு ஒரே வரியில ஒரு ஃபார்முலாவை தூக்கி போட்டாரு. இதோட பொலிட்டிக்கல் ஜீனியஸ் என்ன தெரியுமா மக்களே? இதனால அவரால் திராவிட ஓட்டுகளையும் இழுக்க முடியும், தமிழ் தேசிய சிந்தனை உள்ளவங்களையும் கூப்பிட முடியும். தலித் மற்றும் சிறுபான்மை மக்களுக்கான அப்புறம் எல்லா தரப்பு மக்களுக்கும் ஒரு சேஃப்டி ஃபீலை கொடுக்க முடியும். பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல இதுக்கு பேரு இன்க்ளூசிவ் ஃப்ரேமிங், அதாவது எல்லாரையும் உள்ளடக்கிய ஒரு அரசியல்னு பேரு. சிம்பிளா சொல்லணும்னா சீமான் கொள்கை ரீதியா வட்டத்தை சுருக்கினாரு, விஜய் வியூக ரீதியா வட்டத்தை பெருசாக்குனாரு. தேர்தல்ல எப்பவுமே வட்டம் பெருசா இருக்கிறவன் தான் ஜெயிப்பான். உங்ககிட்ட ஒரு சிம்பிளான கேள்வி கேட்கிறேன். நீங்க ஒரு பெரிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுப்போம். அதுக்கு ஒரு மேனேஜரை வேலைக்கு எடுக்கணும். உங்க முன்னாடி 2 பேர் இன்டர்வியூ வராங்க. ஃபர்ஸ்ட் ஆளு 15 வருஷமா இந்த சிஸ்டம்ல இருக்கிற தப்பு எல்லாம் சுத்தி காட்டி போராடினாங்க. ரொம்ப நேர்மையானவன், பயங்கரமான நாலேஜ் உள்ளவன். ஆனா ஒரு நாள் கூட ஒரு சின்ன ஆபீஸை கூட ரன் பண்ணி அனுபவம் இல்லாதவன். செகண்ட் ஆளு ஒரு பெரிய போராட்ட அனுபவம் கிடையாது, ஆனா பயங்கர கான்பிடென்டான ஒரு தெளிவான மேனேஜ்மெண்ட் பிளானோட வராரு. இதை இப்படிதான் செய்யணும், இந்த பட்ஜெட்ல தான் முடிக்கணும் அப்படின்னு கார்ப்பரேட் ஸ்டைல்ல பேசுறாரு. நீங்க யாரை வேலைக்கு எடுப்பீங்க? ஆப்வியஸா நம்மள பெரும்பாலானவங்க அந்த செகண்ட் ஆளை தான் தேர்வு செய்வாங்க. அதுதான் 2026 தேர்தலோட அடியாளத்தில் நடந்த சைக்காலஜி. சீமான் 14 வருஷமா என்ன பண்ணாரு? ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு எதிராக போராட்டம், ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக குரல் கொடுத்தாரு, நெடுவாசல் போராட்டம், மீத்தேன் திட்டம்னு தமிழ்நாட்டோட இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதுக்காக வீதியில வந்து நின்று போராடினாரு. இதெல்லாம் தப்பா? நிச்சயமா இல்ல மக்களே, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா இது மூலமா மக்கள் மைண்ட்ல என்ன பதிஞ்சதுன்னா சீமான் ஒரு அருமையான போராளி. அவர் நமக்காக கேள்வி கேட்க எதிர்கட்சியில தான் இருக்கணும், ஆனா அவர்கிட்ட ஆட்சியை ஒப்படைக்கலாமா அப்படின்ற இடத்துல மக்களுக்கு ஒரு தயக்கம் இருந்துச்சு. ஆனா விஜய் களமிறங்கின ஃபர்ஸ்ட் நாளே என்ன சொன்னாரு தெரியுமா? நாங்க சும்மா போராட வரல, நாற்காலியை பிடிச்சு ஆட்சியில் கட்டில உட்கார்ந்து மக்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்கோம். அவரு தன்னை ஒரு போராட்டக்காரரா காட்டிக்கவே இல்லை. ஆரம்பத்துல இருந்தே தன்னை ஒரு நிர்வாகியா, ஒரு ஆட்சியாளரை மட்டும் தான் ப்ரொஜெக்ட் பண்ணாரு. மக்களுக்கு சீமான் மேல ஒரு பாசம் இருந்துச்சு, ஆனா விஜய் மேல ஒரு நம்பிக்கை உருவாச்சு. பாசத்தை விட நம்பிக்கைக்கு தான் ஓட்டு அதிகம் விழும். தேர்தல் பூத்துல நம்பிக்கை தான் ஜெயிக்கும். அரசியல்ல நம்ம மேல விழுற பிம்பம் அப்படின்றது எவ்வளவு முக்கியம்னு இந்த 2 பேரை பார்த்தா தெரியும். சீமான் அவரோட 14 வருஷ பயணத்துல சில சர்ச்சைகளை அவரே உருவாக்கிக்கிட்டாரு. மேடைகள்ல உணர்ச்சி வசப்பட்டு பேசுற சில கதைகள், ஆமக்கரி, AK-74, அரிசி தொட்டா இது மாதிரியான மிகைப்படுத்தப்பட்ட பேச்சுகள் சோசியல் மீடியால பயங்கரமா மீம்ஸ் மெட்டீரியலா மாறிச்சு. அது அவரோட தீவிர ஆதரவாளர்களை வேணா உற்சாகப்படுத்தி இருக்கலாம், ஆனா ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்து வாக்காளர்களை லேசா யோசிக்க வச்சது. அடுத்தது பிரஸ் மீட்ல பத்திரிகையாளர்கள் கொஞ்சம் கஷ்டமான காரசாரமான கேள்வியை கேட்கும்போது சீமான் கோபமா கத்தி அறிவு இருக்கா உனக்கு அப்படின்னு கேட்கிறப்ப டிவியில பாக்குற சாதாரண நடுநிலையான மக்கள் என்ன நினைப்பாங்க? ஒரு பிரஸ் மீட் கேள்விக்கு இவ்வளவு கோபப்படுறவர்கிட்ட ஒட்டுமொத்த மாநிலத்தோட அதிகாரத்தை கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு மறைமுகமான பயம் வாக்காளர்கள் மனசுல வந்துச்சு. பிளஸ்
சோசியல் மீடியால யாராவது நாம் தமிழர் கட்சியை விமர்சிச்சா அவங்க மேல தொடுக்கப்படுற சைபர் புல்லிங் நடுநிலையாளர்களை அந்த இயக்கத்தை விட்டு தள்ளி வைக்கவே பயன்பட்டுச்சு. ரீசெண்டா என்ன நடந்துச்சுன்னு நாம கேள்விப்பட்டிருப்போம். இப்ப விஜய் பாருங்க, விஜய்க்கும் சர்ச்சைகள் வந்துச்சு. ஐடி ரைடு, அவரோட படங்களுக்கு அரசியல் ரீதியா ஏகப்பட்ட முட்டுக்கட்டைகள் பிரஷர் போடப்பட்டுச்சு. ஆனா விஜய் என்ன பண்ணாரு தெரியுமா? ஒரு நாள் கூட பிரஸ் மீட் வச்சு யாரையும் திட்டல, உணர்ச்சி வசப்பட்டு கத்தல. ஐடி ரைடு நடந்தப்ப நேரடியா நெய்வேலி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனாரு. அங்க திரண்டு இருந்த ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் முன்னாடி வேன்ல ஏறி ஒரே ஒரு செல்ஃபி எடுத்தாரு. அதோட ரீச் எந்த அளவுக்குன்னு எல்லாரும் அறிஞ்சதுதான். அந்த ஒரே ஒரு போட்டோ, ஒரே ஒரு வார்த்தை கூட பேசாம ஒட்டுமொத்த சிஸ்டத்துக்கும் மாசா பதில் சொன்னுச்சு. என்ன எந்த அதிகாரத்தாலும் அசைச்சு கூட பார்க்க முடியாதுன்றத சைலண்டா சொன்னாரு. இதுல ரெண்டு ஸ்டைல் இருக்கு. அதாவது தன்னை நோக்கி வர அரசியல் ரீதியான எதிர்ப்புக்கும் விமர்சனத்துக்கும் ரெண்டு ஸ்டைல்ல பதில் கொடுக்கலாம். ஒன்னு சீமானோட ஸ்டைல், அதாவது உடனே ரியாக்ட் பண்றது, உணர்ச்சி வசப்பட்டு கத்துறது, திட்டுறது. விஜயோடது காத்திருந்து அமைதியா பதில் சொல்றது, அமைதியா காய் நகர்த்துறது. 2026ல மக்கள் விஜயோட இந்த அமைதியை ஒரு மெச்சூரிட்டியா பார்த்தாங்க. ஆனா இந்த இடத்துல ஒரு நிமிஷம் நாம நிறுத்தணும் மக்களே. இந்த வீடியோல சீமானோட லிமிடேஷன்ஸ் பத்தி நாம பேசினாலும் அவரோட 14 வருஷ உழைப்பை நாம குறைச்சு மதிப்பிட்டோம்னா அது இந்த அரசியல் வரலாற்றுக்கே நாம செய்யற துரோகம், தப்பு. 2010க்கு முன்னாடி தமிழ்நாட்டுல மாற்று அரசியல் அப்படின்ற வார்த்தையை யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம், யாரும் சீரியஸாவும் பேசியிருக்க மாட்டாங்க. அதெல்லாம் தமிழ்நாட்டுல சாத்தியமே இல்ல, திராவிட கோட்டையை யாராலையும் அசைச்சு கூட பார்க்க முடியாதுன்னு எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. இந்த இம்பாசிபிளான விஷயத்த சாதாரண மக்களோட பேச்சு வழக்கு கொண்டு வந்தது, அதை மாத்த முடியும், அது சாத்தியம்தான்னு அஸ்திவாரம் போட்டது சீமான் தான். தமிழ்நாட்டுல எந்த ஒரு அரசியல் கட்சியும் செய்ய துணியாத ஒரு புரட்சிய விஷயத்தை சீமான் செஞ்சு காட்டினாரு. அதுதான் தன்னுடைய கட்சி சார்பா போட்டியிடும் வேட்பாளர்கள்ல 50% பேரை பெண்களா நிப்பாட்டினது. இதுவரை இந்தியாவிலேயே எந்த ஒரு அரசியல் கட்சியும் செய்ய முடியாததை செஞ்சாரு. உள்ளாட்சி தேர்தலில் இருந்து நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் சரிபாதி பெண்களுக்கு சீட் கொடுத்தாரு. இன்னைக்கு மற்ற கட்சிகள் மகளிர் உரிமை, மகளிர் பிரதிநிதித்துவம் பத்தி பேசுறப்ப அதுக்கு ஒரு முன்னோடியா சீமான் இருந்தாருன்றது வரலாற்றுல மறைக்க முடியாத உண்மை, மறுக்க முடியாத உண்மையும் கூட. அது மட்டும் இல்ல, விவசாயம், நீர் மேலாண்மை, சுற்றுச்சூழல் அரசியல்னு, உள்ளூர் பொருளாதாரம்னு இது மாதிரியான ரொம்பவும் முக்கியமான விஷயங்களை மேடைக்கு மேடை பேசி இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நடுவுல ஒரு மிகப்பெரிய அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தினாரு சீமான். காசு பணம் இல்லாம 8% ஓட்டு வங்கிய சாதாரணமா கட்டி எழுப்ப முடியாது. அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், 2026ல விஜய் வந்து நின்ன நிலம் இருக்குல்ல, அது விஜய் உருவாக்குன நிலம் இல்ல, அது மாற்று அரசியல் வேணும்னு சீமான் 14 வருஷமா ரத்தம் சிந்தி உழுது தண்ணீர் ஊத்தி பக்குவப்படுத்தி வச்சிருந்த நிலம். ஆனா அரசியலோட கொடூரமான விதி என்னன்னா, விதைச்சவன் எப்பவுமே அறுவடை செய்ய முடியாது. சில நேரங்கள்ல அறுவடை செய்ய வேற ஒருத்தர் வருவார். 2026ல விஜய் அதைத்தான் செஞ்சாரு. அரசியல்ல உழைப்பு, கொள்கை, பணம் இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் இருக்கு மக்களே, அதுக்கு பேரு பொலிட்டிக்கல் டைமிங். சரியான நேரத்துல சரியான இடத்துல இருக்கணும். சீமான் 2010ல கட்சி ஆரம்பிச்சப்ப கலைஞர் இருந்தாரு, ஜெயலலிதா இருந்தாங்க. ரெண்டு மாபெரும் ஆளுமைகள் இருக்கும்போது மக்கள் ஒரு புதிய மாற்றத்தை நோக்கி முழுசா போக மாட்டாங்க, அதை சீரியஸாவும் எடுத்துக்க மாட்டாங்க. அந்த பாறையை உடைக்க தான் சீமானுக்கு 14 வருஷம் செலவாச்சு. ஆனா 2026ல விஜய் ஆட்சிக்கு வரும்போதும் களத்துக்கு வரப்போ அப்படியே மாறி இருந்துச்சு. அந்த ரெண்டு மாபெரும் தலைவர்கள் கிடையாது. தமிழக அரசியல ஒரு மாபெரும், ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் வேக்கம் உருவானுச்சு. அடுத்தது யாரு? திராவிட கட்சிகளுக்கு மாற்றா ஒரு வலுவான முகமா யாரை நம்ம பார்க்க முடியும்? சோ மக்கள் தேடின அந்த கரெக்டான டைமிங்ல சரியான நேரத்துல விஜய் உள்ள நுழைஞ்சாரு. வரலாறு எப்பவுமே தன்னை தானே புதுப்பிச்சுக்கும், ரிப்பீட் ஆகும் மக்களே. அன்னைக்கு அறிஞர் அண்ணா திராவிட அரசியலுக்கான அஸ்திவாரத்தை போட்டாரு. ஆனா எம்ஜிஆர் அப்படின்ற ஒரு மாஸ் ஹீரோ உள்ள வந்து அந்த பிம்பத்தை வச்சு 10 வருஷத்துல அண்ணாவோட கனவை அறுவடை செஞ்சு சிஎம் ஆனாரு. அதே வரலாறு தான் 2026லயும் ரிப்பீட் ஆச்சு. அன்னைக்கு அண்ணா பண்ணது தான் இன்னைக்கு சீமான் பண்ணாரு. அதாவது திராவிட கட்சிக்கு மாற்று தமிழ் தேசியம்னு சீமான் அஸ்திவாரம் போட்டாரு, விஜய் அதை அறுவடை செஞ்சாரு. 2026 தேர்தலில் இன்னொரு சுவாரஸ்யமான போரும் நடந்துச்சு மக்களே. அது கட்சிகளுக்கு நடுவில் அந்த போர் இல்ல, ரெண்டு தலைமுறைகளுக்கு நடந்த போர். ஒரு பக்கம் 90s கிட்ஸ், இவங்க ஈழப்போரோட வழியை பார்த்தவங்க, காவிரி பிரச்சனை, மீனவர்களோட பிரச்சனையை வேதனையும் உணர்ந்தவங்க. அவங்களுக்கு சீமானோட பேச்சு சொந்த குரல் மாறி. ஆனா இன்னொரு பக்கம் 2026ல முதல் முறையா ஓட்டு போட வந்த 2K கிட்ஸ் இருக்காங்க. 18, 19, 20 வயசு இளைஞர்கள். இவங்களுக்கு 2009 ஈழப்போர்ன்றது ஒரு யூடியூப் வீடியோ. பிரபாகரன்ற ஒரு ஹிஸ்டரி புக்ல வர ஏதோ ஒரு வரலாற்று தலைவர். அவங்களோட நிகழ்கால கவலைகள் என்ன தெரியுமா? எனக்கு நல்ல வேலை கிடைக்குமா, நான் ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்க முடியுமா, ஏஐ உலகத்துல என்னால எப்படி ஜெயிக்க முடியும், நான் எப்படி வாழ்றது. அவங்களுக்கு தேவை உணர்ச்சி அரசியல் கிடையாது, எதிர்காலத்துக்கான அரசியல். சீமான் பேசினது பாஸ்டோட மொழி, விஜய் பேசினது ஃபியூச்சரோட மொழி. 2026 டிஜிட்டல் யுகத்துல எதிர்காலத்துல பத்தின பிம்பத்தை கொடுத்தது விஜய். சோ அதனாலதான் அவர் முன்னிலை பெற்றாரு. சீமான் அதை கொடுக்க தவறினாரு. ரிசல்ட் என்னாச்சுன்றது நம்ம எல்லாருமே பார்த்தோம். சோ ஃபைனலா இந்த ஒட்டுமொத்த அரசியல் பயணத்தோட முடிவுக்கு வருவோம். விஜய் ஜெயிச்சது அவரோட தனி
தனிப்பட்ட பலத்தால மட்டும் இல்ல, சீமான் 14 வருஷமா தோண்டின அந்த அஸ்திவாரத்துல தான் விஜய் இன்னைக்கு மாளிகை கட்டியிருக்காரு. காலம் உருவாக்குன வெற்றிடமும் மக்களோட மாறிய மனநிலையும் தான் 2026 உருவாக்குச்சு. விஜய் நம்ம தேர்தலில் ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லலாம், ஆனா சீமான அரசியல்ல தோத்துட்டாருன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டு இளைஞர்கள் மத்தியில மாற்று அரசியல் சாத்தியம் அப்படின்னு நம்பிக்கை வச்சது, அந்த விஷயத்தை விஸ்வரூபமா எடுத்துட்டு போனதும் சீமான் தான். அந்த விழிப்புணர்வை ஒரு பிரம்மாண்டமான தேர்தல் இயந்திரமா மாத்தி வாக்குகளா மாத்தி ஆட்சியை பிடிச்ச சாணக்கியர் விஜய்னு சொல்லலாம். ஒருத்தர் கேள்வியை உருவாக்குனாரு, இன்னொருத்தர் பதிலா வந்து நின்னாரு. ஒருத்தர் பாதையை உருவாக்குனாரு, இன்னொருத்தர் அந்த பாதையில ஸ்பீடா ஓடி ஜெயிச்சாரு. விஷயம் என்னன்னா, அந்த பிராண்ட் அழிக்கிறதுல தான்டா நான் ஸ்பெஷலிஸ்ட். அரசியல்ல எப்பவுமே சாணக்கியருக்கு தான் முன்ன. சோ இங்க சாணக்கியரா இருந்தது விஜய். ஆனா இந்த கதை இதோட முடியல மக்களே. 2026 அப்படின்றது விஜயோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். முதலமைச்சர் ஆகிறது ஈஸியா இருந்திருக்கலாம், ஆனா மக்களோட நம்பிக்கையை 5 வருஷம் தக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அன்னைக்கு எதிர்கட்சியா புதிய முகமா இருந்த விஜயை பார்த்து மக்கள் ஓட்டு போட்டாங்க. இனிமே ஆளுங்கட்சியோட சிஎம்மா இருக்கிற விஜயோட ஒவ்வொரு ஆக்ஷனையும் பார்த்து தான் 2031 அடுத்த உண்மையான தீர்ப்பு சொல்ல போறாங்க. அதுதான் டெமோக்ரஸி. அதே மாதிரி சீமானுக்கு இது முடிவில்லை, இது அவரோட 2வது இன்னிங்ஸோட தொடக்கம். அவரோட கொள்கை தூய்மை மாறாம தேர்தல் யுக்திகளை மட்டும் மாத்தினா போதும். எதிர்கால அரசியல் களம் இன்னும் பல ட்விஸ்டுகளை கண்டிப்பா 2031 சீமானுக்கான மாற்றம் வாய்ப்பு இருக்கு. எதிர்கால அரசியல் களம் இன்னும் பல ட்விஸ்டுகளையும் சுவாரஸ்யங்களையும் வச்சிருக்கு. ஏன்னா அரசியல்ல கடைசி வார்த்தைன்னு ஒண்ணுமே இல்லை, அடுத்த அத்தியாயம் மட்டும்தான் இருக்கு. உங்களுடைய கருத்து என்ன மக்களே? சீமான் விதைச்ச நிலத்துல தான் விஜய் அறுவடை செஞ்சாரா? உங்க மைண்ட்ல என்ன தோணுதுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான புதிய பார்வையோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். This is your VN Perspective.